ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சின்ன அடினியம் டூர் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மார்பிள் ரெட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெட்டு கலர், நடுவில் கொஞ்சம் பிளாக் வந்த மாதிரி இருக்குது. ஸ்டெம்பு பாருங்கள், இது ஒரு 6 months ஆச்சு இது வாங்கி. நெக்ஸ்ட்டு எல்லோ எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இது வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்கும். நான் சீசன் பிப்ரவரியில் ப்ரூன் பண்ணி விட்டுருவேன். இது பாருங்கள், இலையே கிடையாது, வெறும் பூ மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஒரு சூப்பர் வெரைட்டி. இது சின்ன செடி தான். இது வாங்கி ஒரு 3 மாதம் இருக்கும். சின்ன ஸ்டெம்பு தான், எப்படி பூ வந்திருக்கு பாருங்கள். இது அரேபிகம் காடக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு குட்டி மரம் போல் இருக்கும், உயரமாக வளர்ந்துக்கிட்டே இருந்தது. நான் ஸ்டெம்பை கட் பண்ணி விட்டுட்டேன். அடினியம் எல்லாம் வெறும் லோ மெயின்டெனன்ஸ் தான். நம்ம மண் கலவை பண்ணும்போது கரெக்டாக பண்ணிட்டோன்னா எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு இருக்காது. தோட்டத்து மண், எரு, ஆற்று மணல் 3 சம பங்காக போட்டு கொஞ்சம் வேப்ப மண்ணாக்கு போட்டு கலந்து வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடிக்கடி உரம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த வெரைட்டி பாருங்கள், இது ஒரு புது வெரைட்டி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பேக்கில் ஒரு கலர் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு கலர் வருது. இதுக்கு அடிக்கடி நம்ம உரம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம மாட்டு எரு கொடுத்தா போதும். மாதம் ஒரு முறை நம்ம ஸ்ப்ரே பண்ணால் போதும். இது பாருங்கள், இது ஒரு 2 வருஷத்து செடி. பூ எப்படி இருக்குது பாருங்கள். பிப்ரவரியில் நான் எல்லாத்தையுமே ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போனால் நம்ம இது மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். மழை காலத்தில் கட் பண்ணக்கூடாது. பிப்ரவரியில் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வெயில் காலத்தில் நிறைய பூ கொடுக்கும். எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 வெரைட்டி இருக்குது. இது பாருங்கள், சிங்கிள் பெட்டல். இதெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச செடி தான். சின்ன ஸ்டெம்பு தான் இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் ரோஸுக்கு நிறைய நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டியது வரும். இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது, பூச்சி தொல்லையெல்லாம் வராது. ஒன்ஸ் நம்ம மண் கலவை ஒழுங்காக கொடுத்துட்டோன்னா அது பாட்டுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும். மழை நேரத்தில் மட்டும் டல் அடிச்சிரும். அப்புறம் கொஞ்சம் வெயில் இருந்தாலுமே நிறைய பூ கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், சாண்டில் வித் மெரூன் எவ்வளோ மொட்டு வந்திருக்கு. இப்போ ஒரு 5-6 வெரைட்டி தான் காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற அடினியத்தை நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.